கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தேவன் ஆபிரகாமுடைய ஊழியக்காரனாகிய எலியேசரை குறித்து நாம் இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த நாளில் மிக முக்கியமாக அவர் தன்னுடைய எஜமானனுடைய மகனாகி ஈசாக்குக்கு பெண் கொள்ள ஆபிரகாம் கேட்டுக்கொண்டபடியே கடந்து செல்கிறார். அவர் போகின்ற வேளையில் அவர் செய்ததான ஒரு காரியம் என்ன சொன்னால், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறாரு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெபம், எலியேசர் பண்ணதான ஜெபம். எலியேசர் என்ன பண்ணுறார் பாருங்கள். 12, 13, 14 வசனங்களை படித்து பாருங்கள். 24ஆம் அதிகாரத்தில் அதில் அழகாக அவர் ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை சொல்கிறார். தேவரீர் என்னுடைய எஜமானனுடைய ஆண்டவராக இருக்கிற அவருடைய மகனுக்கு நான் பெண் கொள்ள போகிறேன். அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னாக்கா, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், அதோடு கூட என்னுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். பட்டு ஒரு கண்டிஷனெல்லாம் போடுறாரு. அந்த நேரத்தில் நிறைய பெண்கள் அந்த இடத்துல தண்ணி முள்ள வராங்க. அதில் ஏதோ ஒரு பெண்ணு தான் எனக்கு, அந்த பெண்ணு தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண்ணாக இருப்பாள் என்று முடிவு செய்கிறார். அவன் ஜெபம் பண்ணி முடிகிறதுக்குள்ளேயே பார்க்கின்ற வேளையில் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே ஒரு பெண் வருகிறாள். அவள் தான் ரெபேக்காள். வந்துட்டு இவன் மனதில் என்னெல்லாம் காரியங்கள் இருந்ததோ அதை வெளிப்படுத்தி, நான் உமக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பேன், உமக்கு மட்டுமல்ல உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன். ஒரு ஒட்டகம் இல்லை, நிறைய ஒட்டகங்களோட ஒரு ஃப்ளீட் என்று சொல்வார்கள். அந்த ஒட்டகம் அப்படியாக வந்து அதில் அதிகமான வெகுமதிகள் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஒட்டகமும் 100 குடம் தண்ணீர் குடிக்கும் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான இடத்துல அவனுக்கும் தண்ணீர் கொடுத்தாள், அதோடு கூட அவனுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்தாள். அதை தான் இந்த இடத்துல எலியேசர் வச்ச கண்டிஷன் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. அவர் அப்படியாக குடித்து முடித்த பின்பு தான் பார்க்குறோம் 22வது வசனத்தில், ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின்பு அவன் ஒரு பணத்தை எடுத்து அவளுக்கு வெகுமதியாக கொடுக்குறான். அந்த நேரத்தில் நடந்த காரியங்கள் என்னென்னா, ரெபேக்கா வீட்டுக்கு சென்று தன்னுடைய தகப்பனிடத்திலும் தன்னுடைய சகோதரிடத்திலும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்தேன் என்று சொல்லி அவரை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைத்து சென்று மற்ற காரியங்கள் எல்லாம் அந்த 24ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எனக்கு மிகவும் பிடித்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த எலியேசருடைய ஒரு உறுதியான நம்பிக்கை, என் எஜமானுடைய மகனுக்கு நிச்சயமாக தேவன் ஒரு பெண்ணை கொடுப்பார், அந்த பெண் நான் கொள்கிறதான அந்த கண்டிஷனுக்கு தான் இருப்பாள் என்று நினைத்து அதை நிறைவேற்ற அதை முடித்து அவர் அந்த இடத்துல பெண் கொண்டார் என்று பார்க்கிறோம். திரளான வெகுமதிகளை கொடுத்தார். அதோடு கூட போயிட்டு ஈசாக்கு பெண்ணை கூட பார்க்கவில்லை, நேராக போயிட்டு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து ஈசாக்கின் இடத்திலே ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக இந்த 24ஆம் அதிகாரத்தில் இந்த எலியேசரை பார்க்குறோம். இந்த 24ஆம் அதிகாரத்தில் எங்குமே எலியேசர் என்கிறான்னு பேர் அல்ல, எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறவர். அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய சகல காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆவிக்குரிய எலியேசரை போல நமக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, வழிநடத்துதல் எல்லாம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வேளையில் எலியேசருடைய வாழ்க்கையில் 2-3 காரியங்களை பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, அது எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக இந்த எலியேசர் இருந்தான். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இதே எலியேசரோடு காணப்பட்டதான அந்த நல்ல குணங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.